கொளுத்தி போட்ட எடப்பாடி, கொந்தளித்த பிரேமலதா, டிடிவி, ஓபிஎஸ், ஆப்பு வைத்த வியூக வகுப்பாளர்கள், இபிஎஸ்ஸின் பிடிவாதத்தால் தத்தளிக்கும் பாஜக, மோடியிடம் அமித்ஷா வருத்தம். வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் எடப்பாடி தன் கையில் வைத்திருந்த தொகுதி பங்கீடு லிஸ்ட் வெளியிட இது தேமுதிக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் ஓபிஎஸ்ஸை கொந்தளிக்க வச்சிருக்கு. பாஜக அதிமுக தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை சந்திப்புக்கு பிறகு அதிமுக கூட்டணி தொடர்பான தகவல்களை குறிப்பாக அதிமுகவின் வியூக வகுப்பாளர்கள் தயாரித்த தொகுதி பங்கீடு லிஸ்டில் ஓபிஎஸ், டிடிவி தினகரன், பிரேமலதா உள்ளிட்டோருக்கு சில தொகுதிகள் ஒதுக்கப்பட்டு செய்யப்பட்டிருப்பதாக தகவல்கள் பரவியது. அதிமுக வியூக வகுப்பாளர்கள் வெளியிட்ட தகவலின்படி 2026 சட்டப்பேரவை தேர்தலுக்கான தொகுதி பங்கீடு ஏறக்குறைய இப்படி இருக்கும் என்று கூறி அதிமுக 170, பாஜக 23, பாமக 23, தேமுதிக 6, அமமுக 6, ஓபிஎஸ் 3, தமாக 3 என பட்டியல் வெளியிட்டனர். ஓபிஎஸ், டிடிவி தினகரனுக்கு தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருப்பது எடப்பாடி பழனிசாமி தலைமையை ஏற்க வேண்டும், முதலமைச்சர் வேட்பாளர் குறித்து எந்த கருத்தும் தெரிவிக்கக்கூடாது என்ற நிபந்தனைகளோடு இணைக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது. இதனால் ஓபிஎஸ், டிடிவி தினகரன் தரப்பில் கடும் அதிருப்தியும் கோபமும் ஏற்பட்டிருக்கு. ஓபிஎஸ் தரப்பு ஆலோசனை கூட்டத்தில் இபிஎஸ் தலைமையை ஏற்க முடியாது என்று திட்டவட்டமாக முடிவெடுக்கப்பட்டு கூட்டணி விவகாரத்தை மேலும் சில வாரங்களுக்கு ஒத்தி வைத்துள்ளனாருங்க. பல ஆதரவாளர்கள் தாவேகாவோடு இணைய வேண்டும் என வலியுறுத்தியிருக்கிறாங்க. இந்த நிலையில தான் கூட்டணி குறித்து ஜனவரியில் தான் முடிவெடுப்போம். அதிமுக கூட்டணியில் தேமுதிகவுக்கு 6 சீட் என்பது வெறும் வதந்தி. யாரும் இதனை நம்ப வேண்டாம். வெறும் 6 இடங்கள் என தகவல்கள் வெளியிட்ட கட்சிக்கு அழிவு காலம் ஆரம்பமாகிவிட்டது என கொந்தளித்த பிரேமலதா, விஜயகாந்த். அதே போல டிடிவி தினகரனும் எடப்பாடி பழனிசாமியை முதல்வர் வேட்பாளராகவே ஏற்றுக்கொள்ளாத நாங்கள் எப்படி அதிமுகவுடன் கூட்டணி வைப்போம் என்றார் அதிரடியாக. பாஜகவிற்கு பாடம் புகட்டுவதற்காக எடப்பாடி பழனிசாமி தரப்பில் தொகுதி பங்கீட்டை வெளியிட்டு கடைசியில் அவர்களுக்கே எதிராக போய் முடிந்திருக்கிறது இது. அது தவிர பாமக தரப்பில் ராமதாஸிடம் மு.க. ஸ்டாலின் நேரடியாகவே பேசிவிட்டாராம். என்னிடம்தான் ஒரிஜினல் பாமக இருக்கிறது என்கிறார் டாக்டர் ராமதாஸ். அந்த பாமகவும் திமுக பக்கம் செல்ல இருப்பதாக சொல்லப்படுகிறது. திமுகவை தோற்கடிக்க வலுவான கூட்டணி அமைக்க வேண்டும். அதிமுகவிலிருந்து பிரிந்த ஓபிஎஸ், டிடிவி தினகரனை கூட்டணியிலாவது சேர்க்க வேண்டும் என வலியுறுத்தியும் எடப்பாடி பழனிசாமி விடாபிடியாக மறுத்துட்டாராம். தமிழகத்தில் 2026 சட்டமன்ற தேர்தலுக்காக பாஜகவும் அதிமுகவும் ஏப்ரல் 2025 மீண்டும் கூட்டணி அமைச்சாங்க. இந்த கூட்டணியை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் என்டிஏ நடத்தும் என அறிவிக்கப்பட்டது. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா இதனை உறுதிப்படுத்தினார். ஆனால் தற்போது கூட்டணி பேச்சுவார்த்தைகள் தொடங்கிய நிலையில் எடப்பாடி பழனிசாமி பிடிவாதத்தால் சில சவால்களும் பிறந்து கொண்டிருக்கு. டிசம்பர் 23ஆம் தேதி பாஜக தேர்தல் பொறுப்பாளர் பியூஷ் கோயல் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து முதற்கட்டமாக பேச்சுவார்த்தை நடத்தினார். தொகுதி பங்கீடு இறுதி செய்யப்படவில்லை. கடந்த முறையை விட பாஜக அதிக தொகுதிகளை டிமாண்ட் வச்சிருக்கு. பாமக, தேமுதிக, ஓ பன்னீர்செல்வம், டிடிவி தினகரன் ஆகியோரை மீண்டும் என்டிஏல சேர்க்கும் பேச்சுவார்த்தை நடந்த நிலையில் அதிமுக வியூக வகுப்பாளர்கள் முந்திரி கொட்டை தனமாக வெளியிட்ட சீட் லிஸ்ட் வெளியானது. இதனால் வெறுப்பான ஓபிஎஸ், டிடிவி தினகரன், பிரேமலதா ஆகியோர் அதிமுக மீது அதிருப்தியில் இருப்பதாகவும் வேற்று கட்சியுடன் கூட்டணி அமைக்க தயாராகிட்டு வருவதாக சொல்லப்படுகிறது. மேலும் பிற மாநிலங்களைப் போல தமிழகத்தில் மட்டும் ஏன் வலுவான கூட்டணி அமையவில்லை என அமித்ஷா உள்ளிட்ட முக்கிய பாஜக தலைவர்களிடம் பிரதமர் மோடி தன் வருத்தத்தை வெளியிட்டதாக சொல்லப்படுகின்றது. கடந்த 2014 மத்தியில் பெரும்பான்மையோட ஆட்சி அமைக்க பிறகு நாடு முழுவதும் தனது செல்வாக்கை பாஜக விரிவுபடுத்தி வருது. திரிபுரா, ஒடிசா போன்ற மாநிலங்களில் கூட முதன்முறையாக பாஜக ஆட்சி அமைத்தது.
ஆனால் தமிழகத்தில் பாஜகவால் வலுவான கூட்டணி அமைக்கவே முடியலை. கடந்த 2024 மக்களவைத் தேர்தலில் தனித்தனி அணிகளாக போட்டியிட்ட அதிமுகவும் பாஜகவும் வரும் சட்டமன்ற தேர்தலுக்காக கூட்டணி அமைச்சிருக்கு. கூட்டணியை அறிவித்து 8 மாதங்களான பிறகும் இந்த கூட்டணிக்கு எந்த கட்சியும் வரவில்லை. கூட்டணியில் ஏற்கனவே இருந்த பாமக, தேமுதிக, புதிய தமிழகம் போன்ற கட்சிகள் எட்டி கூட பார்க்கவே இல்லை. இதையடுத்து தமிழகத்தில் தேர்தல் பணிகளை மேற்கொள்ள பாஜக தேசிய துணைத் தலைவர் பைஜந்த் பாண்டா தலைமையிலான குழுவை கடந்த செப்டம்பரில் அமித்ஷா அமைச்சார். ஆனால் அதில் எந்த முன்னேற்றமே இல்லை. இந்த நிலையில தான் தமிழக கட்சிகளோட கூட்டணி பேச்சு நடத்திய அனுபவம் உள்ள மத்திய அமைச்சர் பியூஷ் கோயலை தமிழக பொறுப்பாளராக அமித்ஷா நியமித்தார். அவரும் சென்னை வந்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்டோரை சந்தித்து பேசினார். திமுகவை தோற்கடிக்க வலுவான கூட்டணி அமைக்க வேண்டும், அதிமுகவிலிருந்து பிரிந்து சென்ற ஓபிஎஸ், டிடிவி தினகரனை கூட்டணியில் சேர்க்க வேண்டும் என வலியுறுத்தியும் எடப்பாடி பழனிசாமி விடாப்படியாக மறுத்துட்டு வராரு. அதே போல் ராமதாஸ் அன்புமணி மோதலால் பாமக பிளவுபட்டு ராமதாஸ் திமுக கூட்டணிக்கு செல்ல முயற்சிக்கிறார். தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதாவும் திமுக கூட்டணியை விரும்புவதும் அதிமுக பாஜக கூட்டணிக்கு தலைவலியாக மாறியிருக்கு. இந்நிலையில் தமிழக கூட்டணி நிலவரம் குறித்து அமித்ஷா பாஜக தேசிய அமைப்பு பொதுச் செயலாளர் PL சந்தோஷ் ஆகியோரிடம் பிரதமர் மோடி நிலவரத்தை கேட்டிருக்கார். அப்போது வலுவான போட்டியில் தமிழக தேர்தல் களம் இருக்கும் நிலையில் திமுக அணிக்கு எதிரான வலுவான கூட்டணி அமைக்க முடியாத நிலை குறித்து பிரதமர் தன் வருத்தத்தை வெளிப்படுத்தியிருக்காரு. இது தொடர்பாக பாஜக நிர்வாகிகள் கூறுகையில், கடந்த 2014 மக்களவைத் தேர்தலில் பாஜக, தேமுதிக, பாமக, மதிமுக கூட்டணி 18% ஓட்டுகளோட 2வது இடத்துல வென்றது. இந்த கூட்டணியை தக்க வச்சிருந்தா 2014 சட்டமன்ற தேர்தலில் திமுகவை அதிமுகவுக்கு கடும் போட்டியை கொடுத்திருக்கலாம். அந்த வாய்ப்பை பாஜக தவற விட்டிருக்கு என சொல்லப்படுது.